நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆச்சு அப்படின்றத செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுனு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஜோனுக்கு கீழே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னாக்கா நம்ம டவுன் சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அதே போல் மேலே போய் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா அப் சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். மோஸ்ட்லி இங்கேக்குள்ளே அரைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுன். ஸோ அந்த கேப் டவுன் ஒரு ரெக்கவரிக்கு திரும்ப மேலே வந்தாங்க. மேலே வந்துட்டு நம்மளோட இந்த ஜோனை ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த ஜோனை பிரேக் பண்ணதுலேருந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அனாலிசிஸில் செக் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஒரு பெரிய கேப் டவுன் அப்படின்னும் போதே நமக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ண உள்ளே வந்தாங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டாங்க. இந்த ஜோனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக மேலே போய் க்ளோஸ் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு எப்படி மூவ் ஆகுன்றத நம்ம அனாலிசிஸில் செக் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் என்னோட நேற்று வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா நான் ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத செக் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 9 சிக்னல் கொடுத்துருக்கு. இன்னைக்கு இந்த 9 சிக்னலுமே சக்சஸ். ஒன்றுத்துல கூட ஸ்டாப் லாஸ் அடிக்கல. சூப்பரான டே இன்னைக்கு. எல்லா சிக்னலுமே பெர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. ஒன்று கூட ஸ்டாப் லாஸ் அடிக்கல பாருங்க. இது வந்து இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரன்னை கேப்சர் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் எண்டில் ஒரு சிக்னல், இதுவும் சக்சஸ் தான். ஸோ ஒரு சிக்னல் கூட இன்னைக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கல. அதே போல பேங்க் நிஃப்டியை நம்ம செக் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 சிக்னல் இன்னைக்கு வந்திருக்கு. காலையில கொடுத்த சிக்னல் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே குறைஞ்சபட்சம் 100 பாயிண்ட். எல்லா சிக்னலுமே குறைஞ்சபட்சம் 100 பாயிண்ட். இந்த சிக்னல் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ 2 ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. மற்ற 5 சிக்னலுமே மோர் தென் 100 பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இன்னைய மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் அப் ட்ரெண்டாக மாறி இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா, சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் வந்து ரிவர்சல் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேலே போனாங்கன்னா இது வரைக்கும் போகலாம். இது ஒரு சினாரியோ. இங்கேருந்து அப்படியே மேலே போனாங்க அப்படின்னா போயிட்டு இந்த ஜோனை டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது இன்னொரு சினாரியோ. இந்த ஜோனுக்கு கீழே வந்து பிரேக் பண்ணா மட்டும் நம்ம டவுன் சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் இப்போதைக்கு டவுன் சைடுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ எப்படி ஓப்பன் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்க பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிட்டு கீழே வந்திருக்காங்க. சப்போஸ் நாளைக்கு இங்கிருந்து அப்படியே ஃபிளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன்ல வந்து ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எடுத்தாங்க அப்படின்னா இங்க வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கிருந்து அப்படியே மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோன்ல கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இதை ஹிட் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. வந்தது அப்படின்னா இது வரைக்கும் கீழே திரும்ப வரலாம். இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கிருந்து மேலே போயிட்டு இதையும் பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கா போய் மேலே போய் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா அரௌண்ட் இந்த இடத்துல போயிட்டு ரிவர்சல் எடுத்துக்கிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே வரலாம். கீழே வந்தாங்கன்னா இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஜோனுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம டவுன் சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் டவுன் சைடுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல மூவ் இருந்தனால நாளைக்கு மார்க்கெட் அரைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க.